இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். பெரியாருக்கு வணக்கம். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய இரத்தமான ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து நான் இப்போ நிறையா மேடை பார்த்துருக்கேன் இப்போ சின்ன வயசுலேருந்து. அது வந்து நம்மளுடைய திறமைக்கு சில மேடை அந்த மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி மேடை. பட் இந்த ஒரு மேடை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மனசார ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையை கருதுகிறேன் நான். இது வந்து ஒரு பாராட்டு அப்படின்றதை விட எனக்கு வந்து இதில் வந்து நானும் வந்து எனக்கும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னென்னா பெரியார் அவர் பற்றி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மதம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு 100 பேஜில் சம்திங் படிக்கணும். ஒரு புக்கு படித்தா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். பட் பெரியாரை பற்றி படிக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், கடவுளை மனிதனை நினை, அவ்வளோதான். முதல்ல ஒரு மனுஷனா உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கடவுள் பற்றி புரியும்? ஸோ எப்பவுமே எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, அது எப்படிங்க வந்து இவ்வளோ பேர் சினிமாவில் இருக்கும்போது மனசில் பட்டதை பேசிடுறீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது, அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஒன்று என்னென்னா, அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா டிஆர் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் மனசில் இப்போ நம்ம வந்து நினச்சதை வந்து பேசலாம், அது வந்து எப்படி வேணால் வந்து இதுவாகட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியார் தான். அதனால தான் என்னால் அப்படி பேச முடியும். ஏன்னா முதல்ல நம்மளா இருக்கணும், அதை வந்து நம்ம செய்யணுன்றது. அண்ட் ரெண்டாவது, ஒரு பெண் விடுதலையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆண்மகனா பெண்களுக்கு பேசினாருன்றதுலாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இப்படி சொல்லணும்னா நிறையா இருக்கு. எனக்கு என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து எதை வேணா சார்ந்து இருக்கலாம், எப்படி வேணா நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் உணர்வால் என்னைக்குமே நம்ம ஒன்றாதான் இருக்கணும், பிரிஞ்சு இருக்கவே கூடாது. அதுக்கு வந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பாடல் பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கண்டிப்பாக அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த ஊக்கம் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இல்லை, அவரோட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அதுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்போ அதுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதை கண்டிப்பாக நான் செய்யாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடினேன். அண்ட் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது பெரியார் பாட்டுன்னு போடல, பெரியார் குத்துன்னு போட்டோம். ஏன்னா அவர் பேசுனது பேச்சு இல்லை, குத்து அடி, ஒரு பேச்சு அடி மாதிரி இருந்தது. ஸோ அது குத்தாதான் இருக்க முடியுமே தவிர அது பாடலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் பெரியார் குத்துன்னு வச்சோம். ஸோ இந்த பாட்டு வந்து ரீச் ஆனதுக்கு வந்து நான் பாடினதுனால தெரிஞ்ச கிடையவே கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது, அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனுஷன் தான் அதுக்கு காரணம். அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு, ஐயா முன்னாடி எல்லாரும் முன்னாடி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அந்த ஏன் ராசா ஒரே ஒரு தடவை, ஏன் ராசா இந்த பிரச்சனை. இந்த பாடல் பெரியாரோட எண்ணங்கள் பல ஆண்டுகளாக என்னோட மனசில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு எனக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஆராய்ச்சிகள் நான் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துலேயும் பெரியாரோட கருத்துக்கள் ரொம்ப ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு எனக்கு. பெரியாரோட எழுத்து சீரமைப்பு தொடர்பாக நான் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை தயார் பண்ணி அதை பற்றி நான் வெளியிடும்போது எனக்கு முதல் அழைப்பு வந்து எனக்கு வந்தது வந்து ஆசிரியர் அவர்கள்கிட்ட இருந்தான். ஆசிரியர் அவர்கள் வந்து
பத்திரிகையில் அதை பற்றி எழுதி எனக்கு தொலைபேசியில் அழைச்சு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்கள், இது சம்மந்தமாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெரியார் அவர்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய லாஜிக். அவர் வைக்கிற ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் வைக்கிற அந்த லாஜிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரொம்ப சாதாரண சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம், கருத்தா சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கருத்துக்கு பின்னாடி ஒரு ஆதாரமா என்ன வைக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். பெரியார் கிட்ட இருந்து அது நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் அது. ஏன் வந்து இங்க வந்து நம்ம சமஸ்கிருதம் பேசக்கூடாது, ஏன் வந்து நம்ம இங்க தமிழ் பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஆனா பெரியார் அவர்கள் சொன்ன காரணம் வந்து எனக்கு இது வரைக்கும் அதை விட ஒரு சிறந்த காரணம் வேற யாருமே சொல்லலை. அவர் சொன்ன காரணம் இதுதான். ஒரு மொழி வந்து எங்க பிறக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளிர் பிரதேசங்கள்ல பிறக்கிற ஒரு மொழியில வந்து உருவாகிற ஒலியன்கள்னு சொல்லுவோம், போனீம்ஸ். அந்த போனீம்ஸ் வந்து எல்லாம் வந்து அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒலிகளா இருக்கும். உஷ், ஷா, ஹா இதெல்லாம் வந்து சொல்லும் போதே உடம்புக்குள்ள வந்து சூடு, அந்த வெப்பம் வந்து பிறக்கும். வெப்ப நாட்டுல இருந்துகிட்டு அது மாதிரி ஒரு உஷ்ண நாட்டுல ஒரு குளிர் பிரதேசத்துல பிறந்த ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம உடல்நிலைக்கே சீரழிவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ஒரு காரணம் வேற யாரும் சொல்லாத ஒரு காரணம். இது மாதிரி அவருடைய பல எண்ணங்கள் வந்து எனக்கு நான் படிச்சு கேள்விப்பட்டு நான் வந்துட்டு இருந்தேன். ரமேஷ் தமிழ்மணி என்னுடைய நல்ல நண்பர், அவர் கூட நிறைய தனி இசை பாடல்கள் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப மென்மையான பாடல்களா நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வேகமா ஒரு குத்துப்பாட்டு மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் அழைச்சாரு. அவர் என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து அவர்கிட்ட அப்பவே உடனே சொன்னேன், நம்ம வெறும் குத்துப்பாட்டுன்னு சும்மா எதுவுமே கண்டென்ட் இல்லாம பண்றதை விட ஏதாவது ஒரு சிந்தனையை வச்சு உள்ள பண்ணலாம். பெரியாரோட எண்ணங்களை வந்து இன்னைக்கு அவர் இருந்தா எப்படி அவர் வெளிப்படுத்துவாருன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்ட உடனே கண்டிப்பா எழுதி கொடுங்க பண்ணலாம் அப்படின்னாரு. அப்ப ஒரு 2 மணி நேரத்துல நான் ஒரு பாட்டு எழுதிட்டு அவருக்கு அப்பவே அனுப்புனேன். அடுத்த நாள் அதுக்கு மெட்டு அமைச்சிட்டு எனக்கு போட்டு காட்டினாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த அதான் நீங்க கேட்ட அந்த மெட்டு, கேட்ட அந்த வரிகள் எதுலையுமே நாங்க மாற்றம் பண்ணல. அதை பண்ணிட்டு வந்து சிம்பு அவர்களுக்கு வந்து அதை போட்டு காட்டின உடனே அவர் இந்த பாட்டை அவங்க 2 பேரும் நண்பர்கள், அவர் போட்டு காட்டின உடனே இந்த பாட்டு நானே பாடுறேன், நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே சொன்னார். அந்த பாட்டை கேட்டுட்டு இன்னைக்கு அந்த பாட்டு வந்து ஒரு இத்தனை லட்சம் பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சிம்பு தான். சிம்புவோட அந்த ஒரு அவரோட அந்த டெடிகேஷன், அவரோட அத்தனை படங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்துக்கு நடுவுலையும். இது வந்து ஒரு தனி இசை பாடல் தான், இது திரைப்பட பாடல் இல்லை. ஆனாலும் இதை வந்து இசையமைக்கிறது வந்து ஒரு புதியவர் தான். ரமேஷ் தமிழ்மணி ரொம்ப ஒரு புதிய இசையமைப்பாளர் தான். இதை பத்தியும் கவலைப்படாம அவர் இந்த பாடலுக்காக ரமேஷ் தமிழ்மணியோ நானோ சிம்புவோ ஒரு பைசா வாங்கலை நாங்க யாரும். இதை தயாரிச்ச தீபன் அண்ட் சஞ்சய் இந்த பாட்டுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட காசு போட்டு செலவு பண்ணியிருக்காங்க. பெரியாரோட இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே இதெல்லாம் பெரியாரோட எண்ணங்களுக்கு தான் இந்த போய் சேரும். இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் இதை எங்களை பண்ண வைக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனை தான். அவருடைய சிந்தனை வந்து நாங்கள் இல்லை, எங்களோட காலம் தாண்டி இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி பல தலைமுறைகள் தாண்டி வாழ்ந்துகிட்டே இருக்கோம். என் வாய்ப்பளித்த, எங்களை பாராட்டின, இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும் பெரியார் திடலில் கூடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.